ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம ஆல்கஹாலில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். இதுக்கு ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு அல்கேன் இருக்குது. அந்த அல்கேனை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஆல்கஹாலை கொடுக்கும். ஸோ அந்த ஆல்கஹாலில் 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி. ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். இப்போ ப்ரைமரியை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா, ப்ரைமரி ஆல்கஹால் ஃபார்முலா வேணும்னா கூட எழுதி வச்சுக்கோங்க. CH3 CH2 OH. ஆல்ஃபாவில் 2 ஹைட்ரஜன் இருக்கணும். ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். இதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆல்கஹாலில் எத்தனை கார்பன் இருந்துச்சோ அதே கார்பன் ஆல்டிஹைட்லையும் இருக்கும், அதே கார்பன் ஆசிட்லேயும் இருக்கும். அப்போ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள ஒரு ஆசிட் கிடைக்கும். பட் அதுவே செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கீட்டோன் கிடைக்கும். இதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும், பட் ஒரு கார்பன் குறைஞ்சி கிடைக்கும். ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள ஆசிட் கிடைக்கும். பட் டெர்சரியை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜனே இருக்காது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது ஆல்ஃபா கார்பன், தெர் இஸ் நோ ஹைட்ரஜன், அப்போ நோ ரியாக்ஷன், ஆக்சிடைஸ் ஆகாது. இந்த நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஸோ அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னா அது ரிடக்ஷன். இந்த ரெண்டுக்குமே இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வேர்டு ஆக்சிடேஷன், ப்ரைமரி ஆல்கஹால்னால் ஆல்டிஹைட் தான் மாறும். ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடு. ஆல்டிஹைடில் எத்தனை கார்பன் இருக்கோ அதே கார்பன் இருக்கும். பட் செகண்டரி ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிடு, ஒரு கார்பன் குறைஞ்சி கிடைக்கும். டெர்சரி ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, காரணம் அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதனால தான் ஆக்சிடைஸ் பண்ண முடியலை. ஸோ இதுதான் நோட். இந்த நோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வரக்கூடிய கார்பனைல் காம்பவுண்ட்ஸு ஆல்கஹால் எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணுவோம். அப்போ ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். பொட்டாசியம் டைக்ரோமேட் with sulfuric acid, sodium dichromate with sulfuric acid, PCC, chromium trioxide, potassium permanganate, bromine water, Tollens reagent, silver nitrate with ammonium hydroxide. ஸோ இத்தனை ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது போகவும் ஒரு சிலது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், சோடியம் டைக்ரோமேட், PCC. இது ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரைமரி ஆல்கஹால் எடுக்க போகிறோம். இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு சோடியம் டைக்ரோமேட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். இதுதான் அமிலம் கலந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அசிடிஃபைடு அப்படின்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? சல்ஃபியூரிக் ஆசிட். அமிலம் கலந்தனாலும் அதே தான். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் நல்லா பார்த்துக்கணும். இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஆல்ஃபாவில் 2 H இருக்குது. அப்போ ப்ரைமரி ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு ஏற்கனவே ட்ரிக்ஸ் தெரியும், ஆல்டிஹைடாக மாறும். ஸோ இந்த ஆல்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது ஆசிடாக மாறும். தட்ஸ் ஆல். ஸோ இதை இன்னும் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சிடேஷனுக்கு நீங்கள் டெஃபனிஷன் சொல்லுங்கள். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜனை அடிஷன் பண்ணணும், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இதே ஆல்கஹாலை தான் நான் எழுதுகிறேன். CH3 CH H தென் OH. இங்கேருந்து கட்சும் இந்த கட்சையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரானும் இங்கே ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து டபுள் பாண்டாக மாறும். அதுதான் ஆல்டிஹைட். ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் OHலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது.
removal of hydrogen oxidation. ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சைஸ் பண்ணால் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு ஆக்சைஸ் பண்ணால் ஆசிட். ஸோ இதே செகண்டரி ஆல்கஹாலுக்கு நம்ம போடுவோம். ஸோ செகண்டரி ஆல்கஹால் CH3, CH, again CH3, then OH. சேம் அதே சோடியம் டைக்ரோமேட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ என்ன கிடச்சிருக்கோம்? கீட்டோனாக மாறி. ஸோ என்ன ஆயிருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதை ஃபர்தராக மறுபடியும் நீங்கள் அதே சோடியம் டைக்ரோமேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஒரு கார்பன் குறைஞ்ச ஒரு ஆசிட் கிடச்சிடும். இதே இடத்துல நீங்கள் பிசிசியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க CH3, CH2 and CH2OH. இதான் ஆல்ஃபா, 2 H இருக்குது ப்ரைமரி. ஸோ ரியேஜன் பார்த்தீங்கன்னா பிசிசி. பிசிசி அப்படிங்கிறது பிரிடீனியம் குளோரோ குரோமேட். ஸோ அதுதான் பிரிடீனியம் குளோரோ குரோமேட் தான் பிசிசி. ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை இதுவும் என்ன தான் மாற்றும் அப்படின்னா ஆல்டிஹைடாக தான் மாற்றும். இது ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் போட்டிருக்கோம். ஸோ மிஸ்டேக்கு. CHO, that's it. ஸோ சோடியம் டைக்ரோமேட் அண்ட் பிசிசியை யூஸ் பண்ணி இப்போ ஆக்சிடேஷன் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு ரியாக்ஷன் ஸ்வன் ஆக்சிடேஷன். ஸ்வன் ஆக்சிடேஷன். ஸ்வன் ஆக்சிடேஷனில் மெயினாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் DMSO, ஆக்சலைட் குளோரைட் ப்ளஸ் ட்ரை எத்தில் அமீன். இந்த 3 ரியேஜெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் ப்ரைமரியாக இருந்தால் ஆல்டிஹைடாகவும் செகண்டரியாக இருந்தால் கீட்டோனாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரைமரி எடுத்திருக்கோம், அதே DMSO. ஆக்சலைட் குளோரைடு எப்படி போட்டிருப்பாங்கன்னா CH3, சார் DMSO தான் நான் இப்போ போடுறேன். C டபுள் பாண்ட் O and CH3. இது DMSO. ஆக்சலைட் குளோரைடு Cl, C டபுள் பாண்ட் O, again C டபுள் பாண்ட் O, Cl. இது ஆக்சலைட் குளோரைடு. ட்ரைஎத்தில் அமீன். இதெல்லாம் சேர்த்து போடும்போது ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். செகண்டரியாக இருந்தால் கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவன் ஸ்வன் ஆக்சிடேஷன் அப்படின்னு போட்டுருக்கான். இப்போ செகண்டரி எடுத்துக்கோங்க. CH3, CH, OH, again CH3. ப்ராக்கெட்லேயே ஸ்வன் ஆக்சிடேஷன் அப்படி கொடுத்துட்டாலே இங்கே DMSO இருக்குது, ஆக்சலைட் குளோரைடு இருக்குது, அதோடு சேர்த்து ட்ரைஎத்தில் அமீனும் இருக்குது. ஸோ இத்தனை இருந்தால் மட்டும்தான் இது கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். என் அடிஷனாக எதெல்லாம் வெளியே போகும்னா CO2 போகும், கார்பன் மோனாக்சைடு போகும், தென் HCl எஸ்கேப். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். இந்த கொஸ்டினும் கேட்குறாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், உயிர் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டாங்க, அது பாடிக்குள்ளே போன உடனே அது வந்து என்னவாக இருக்குன்னா மேக்ஸிமம் பாய்சன் நேச்சரில் இருக்கும். இது உள்ளே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய லிவரில் ADH அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும், ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னாலே ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். டீஹைட்ரஜனை ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் ஆக்சிடேஷன். ஸோ இதே வந்து அனிமல்ஸில் NAD அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அடினைன் டைநியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு, அடினைன் டைநியூக்ளியோடைடு. மெயினாக நிக்கோட்டினமைடுன்னு ஆரம்பிக்கும். நிக்கோட்டினமைட், அடினைன் டைநியூக்ளியோடைடு.
ஸோ இது என்ன செய்யும்னா இந்த ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிகைடாக மாற்றிடும். ஸோ இது பாய்சனாக இருக்கும். ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் பாய்சன் குறைஞ்சிடும் ஆல்டிகைடாக மாறினதுக்கப்புறம். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், ஆல்கஹால் உள்ளே போன உடனே லிவர் தானாகவே அடினைன் கிடையாது, ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸுங்கிற என்சைம் மூலமாக அதை ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிகைடாக மாற்றிடுது. அனிமல்ஸில் இது போக நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடும் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஆல்கஹாலை ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சிடேஷன். இதுவும் ஆக்சிஜனேற்ற வினை தான். இதுக்கு அடுத்து கேட்டலைட்டிக் டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேட்டாலைட்டிக் டீஹைட்ரோஜினேஷன். கேட்டலைட்னா கேட்டலிஸ்ட், வினை ஊக்கின்னு சொல்லுவாங்க தமிழில். வினையூக்கி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது தான் வினையூக்கி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். ஸோ அந்த வினையூக்கி மேக்ஸிமம் காப்பர் அண்ட் சில்வர், இந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. காப்பர் at 573 ஆர் சில்வர் at 573. இந்த ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்டேட் போர்டில் காப்பர் at 573 போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் போர்டில் காப்பரும் இருக்கும், சில்வரும் இருக்கும். ஸோ இதுவும் என்ன தான் பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலை ஆல்டிகைடாகவும் செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாகவும் மாற்றும். ஸோ ஆல்டிகைட், செகண்டரி ஆல்கஹால், அதே காப்பர் at 573 கிடைக்கக்கூடியது கீட்டோ. ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஆக்சிடேஷன் நடக்காது, அதுக்கு பதிலாக பீட்டா எலிமினேஷன் நடக்கும். ஸோ இந்த CH3லேருந்து ஒரு ஹச்சும் இந்த பாண்ட் இங்கே வரும், இந்த OH அவ்வளோ. ஸோ அப்போ CH3 C மேலே ஒரு CH3 டபுள் பாண்ட் CH2. ஸோ பீட்டா எலிமினேஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்காது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்சிடேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்டரிஃபிகேஷன், எஸ்டர் ஆக்குதல் வினை. எஸ்டர் ஆக்குதல் அப்படின்னாலே ஆல்கஹாலும் ஆசிடும் சேரணும். எஸ்டரிஃபிகேஷன், ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட். கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்டர் ப்ளஸ் வாட்டர். அதே ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் குளோரைட், அப்போ நமக்கு எஸ்டர் கிடைக்கும், அதோட HCl கிடைக்கும். அதே ஆல்கஹால் அசிடிக் அன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணாலும் நமக்கு எஸ்டர் கிடைக்கும், அதோட அஸ்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஆல்கஹாலோட ஆசிட் போட்டாலும் எஸ்டர், ஆல்கஹாலோட ஆசிட் குளோரைட் போட்டாலும் எஸ்டர், ஆல்கஹாலோட அசிடிக் அன்ஹைட்ரைட் போட்டாலும் எஸ்டர். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் போடணும். ஸோ ஆல்கஹாலுக்கு நம்ம எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கணும், ஆசிடுக்கு OH, C double bond O CH3 in presence of sulfuric acid. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆசிட் H+ கொடுக்கும், பேஸ் OH கொடுக்கும், ரெண்டும் சேர்ந்து வெளியே போன உடனே CH3 CH2 O C double bond O CH3. This is called ester plus water. அவ்வளோதான், இதுதான் எஸ்டரிஃபிகேஷன். இதோட மெக்கானிசம் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்டில், அதாவது அடுத்த லெசனில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எத்தனாலோட ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைஹைட்ரிக் ஆல்கஹால் கிளைக்காலோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். கிளைக்கால் ரியாக்ஷன் இதில் மெயினாக இருக்குது, இது ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். கிளைக்காலோட பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு போட்டு ரியாக்ட் பண்ணும்போது
SN2 மெக்கானிசம் படி மேலே இருக்கக்கூடிய OHக்கு பதிலாகவும் அயோடின், கீழே இருக்கக்கூடிய OHக்கு பதிலாகவும் அயோடின் தான் வரும். பட் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த காம்பவுண்ட் அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ இது தானாகவே காம்பவுண்ட் பிரேக் ஆகி I2 வெளியே போயிடும். CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் I2. ஏன் இது அன்ஸ்டேபிள் அப்படின்னா அயோடினோட சைஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா குளோரின் புரோமின் அயோடின் டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் தெரியும். அப்போ அயோடினோட சைஸ் ரொம்ப அதிகம், ரெண்டுமே பெரிய சைஸுங்கிறதுனால ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் வந்துடும். அதனால தான் இது அன்ஸ்டேபிளாக இருக்குது. தானாகவே டீகம்போஸ் ஆகி அயோடினை கொடுத்துட்டு அல்கீனை கொடுத்து. தட்ஸ் இந்த ரியாக்ஷனை உங்களுக்கு சம்மில் கேட்பாங்க, கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நைட்ரேஷன். ஸோ அதே கிளைக்கால் நைட்ரேஷன் பண்ணும்போது கான்சல்ஃபியூரிக் ஆசிட்டும் நைட்ரிக் ஆசிட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. Concentrated nitric acid, concentrated sulfuric acid. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரோயற்ற கலவை. ஸோ இந்த நைட்ரிக் ஆசிடை எப்படி பிரிச்சுக்கோங்க? OH N. ஸோ ஆசிட்னாலே H+ கொடுக்குன்னு தெரியும். இந்த H+ஐயும் இந்த OHையும் தூக்கிடும். அதே மாதிரியே இங்கேயும் போகும். இந்த H+ஐயும் இந்த OHையும் தூக்கிட்டா வாட்டர் வெளியே போயிடும். மிச்சர் அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. CH2ONO2 அகைன் கீழேயும் CH2ONO2. அவ்வளோதான். ப்ளஸ் வாட்டர். எத்தனை வாட்டர் வெளியே போகும்னா கிட்டத்தட்ட 2 வாட்டர். இதுதான் நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், நீர் நீக்கும் வினை. டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நீர் நீக்கும் வினை. ஸோ ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ஸோ கிளைக்கால் எடுத்துக்கோங்க. வாட்டரை ரிமூவ் பண்ணணும்னாலே கான்சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 773 கெல்வினில் ஹீட் பண்ணும். ரொம்ப சிம்பிள், வாட்டரை மட்டும் தூக்கி. ஸோ ஆக்சிஜனோட பேலன்ஸ் 2ங்கிறதுனால இதோட அது பாண்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது CH2 இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி O. இதுக்கு பேர் ஆக்சிரேன். திஸ் இஸ் ஈபாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து ஈபாக்சைடு. 1,2 ஈபாக்சைடு ஈத்தேன். IUPAC பார்த்தீங்கன்னா 1,2 ஈபாக்சைடு ஈத்தேன். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிளைகால் கன்வெர்ட் கிளைகால் டு அசிட்டால்டிகைட். அவ்வளோதான். கிளைகாலை அசிட்டால்டிகைடாக மாற்றுக, இதுதான் கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ கிளைகால் நீங்கள் எப்படி இந்த இடத்துல கிளைக்கால கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எழுத போகிறோம். CH2ங்கிறத இந்த மாதிரி OH. ஸோ அகெயின் இங்கேயும் CH2 OH. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன் அன்ஹைட்ரஸ். அன்ஹைட்ரஸ்னால் நீரற்றன்னு அர்த்தம். ஜிங்க் குளோரைடும் கான்சன்ட்ரேட்டட் HCl. இந்த ரியேஜன் பார்த்தாலே லூகாஸ் ரியேஜன் தெரிஞ்சிடும். மெயினாக அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஜிங்க் குளோரைடு இல்லை, கான்சன்ட்ரேட்டட் HCl இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அன்ஹைட்ரஸ்ங்கிற வேர்டு வந்துட்டாலே வாட்டர் ரிமூவ் ஆகும். அப்போ இதான் OH கான்ஸ்டன்ட் குரூப்பு, இது ஆல்ஃபா கார்பன், அப்போ இது பீட்டா கார்பன். மேக்ஸிமம் டீஹைட்ரேஷன் எல்லாமே பீட்டா எலிமினேஷன் மூலமாக தான் நடக்கும். அப்போ பீட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும்
ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய ஓஹெச்சும் இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போக போகுது. அப்போ இங்கே மிச்சம் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுலேயும் மிச்சம் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல டபுள் பாண்டாக மாறும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, கார்பன் மேலே ஹைட்ரஜன், இந்த பக்கமும் ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்டாக மாறிடுது. கீழே ஹைட்ரஜன் இருக்கும், சைடிற்கு தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு OH. ஸோ இது அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள்னா இந்த கார்பனில் OH ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தால் ஈனுன்னு சொல்லணும், OH இருந்தால் ஆளுன்னு சொல்லணும். ஸோ இதுதான் ஈனால். ஈனால் ஃபார்ம் ஆச்சுனாலே கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடியது டாட்டோமெரைஸ், டாட்டோமெரிசம் அப்படின்பாங்க. ஆக்சிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகவும் இந்த டபுள் பாண்டு கார்பனுக்கு மேலே போய் நிற்கும். ஸோ இதை எழுத போகிறோம், கவனிச்சுக்கோங்க. மேலே கூடிய நான் CH2 போட்டேன். டபுள் பாண்ட் என்னவா மாறிடுச்சு, சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பாண்டு கார்பனுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ அதை மைனஸ்னு வச்சுக்கலாம். அடுத்த கார்பன் டபுள் பாண்டு OH. எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஆக்சைடுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், கீழே ஒரு ஹைட்ரஜன். இந்த மைனஸ் அந்த கட்சி ப்ளஸ்ஸை போய் பிடிச்சிடும். உடனே இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு மேலே போய் அந்த ப்ளஸ்ஸை நியூட்ரல் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், CH3 மாறிடுது, C டபுள் பாண்ட் OH, அசிட்டால்டிஹைடு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அப்போது கிளைக்காலிருந்து அசிட்டால்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா இது மறக்காது. வாட்ரு வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் நடக்கக்கூடியது டாட்டோமெரைஸ், அது நமக்கு புரியணும், புரிஞ்சால் போதும். இதுவும் வாட்டர் ரிமூவ் ஆகுறது தான். நெக்ஸ்ட்டும் வாட்டர் ரிமூவ் பண்ணுறது தான் போகிறோம். பட் 2 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். கிளைக்கால் வந்து 2 மோல்ஸ். இந்த சைடு ஒரு OH, அகைன் இந்த சைடு அதே மாதிரி தான் இங்கேயும். வாட்டரை ரிமூவ் பண்ணணும்னாலே நம்ம என்ன சொன்னோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டரும், அகெயின் இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டரும் எஸ்கேப். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது CH2 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 CH2. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வருவோம், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வருவோம். இதுக்கு பேர் டயாக்சின். ஸோ கிளைக்கால் டு டயாக்சின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின். இத்தனை வாட்டர் போயிடும், 2 வாட்டர் எஸ்கேப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிளைக்காலோட ஆக்சிடேஷன். glycol oxidation. glycol எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கவனமாக பாருங்கள். இது ஆல்பான 2H, இதுவும் ஆல்பான 2H. அப்போ கிளைக்காலை பொறுத்த வரைக்கும் 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. இதை கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆல்டிகைடாகவும் அதே ஆல்கஹாலாகவும் இருக்கும். அகைன் நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இதுவே ஆக்சிடைஸ் ஆனால் ஆசிடாக மாறிடும், கீழே இருக்கக்கூடியது ஆல்கஹாலாக இருக்கும். இப்போ ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது மேலே இருக்கிறது ஆசிடு, கீழே இருக்கிறது ஆல்டிகைட். அகைன் ஆக்சிடைஸ் பண்ணால் ரெண்டுமே ஆசிடாக மாறும், COOH COH. அகைன் இதிலிருந்து இன்னொரு ஸ்டெப், இது ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் ஆகாமல் கீழே இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆக்சிடைஸ் ஆகியிருந்தால் கிடைக்கக்கூடியது கிளை ஆக்சால். ஸோ அகெயின் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் வரும். இதுக்கப்புறம் எப்பயும் போல இந்த ப்ராடக்ட் இதான் கிளைக்கால் ஆக்சிடேஷன். ஸோ இதை ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மெயினாக கேட்க போகிறாங்கன்னா இதுதான் கேட்போம், கிளை ஆக்சால். 1 மார்க்கில் இதில் எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்குது, செகண்டரி ஆல்கஹால் இருக்குதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதே கிளை ஆக்சால், தட் இஸ் கிளைக்கால், அது கூட பெர்அயோடிக் ஆசிட் HiO4 போடும்போது என்ன கிடைக்கும், ஸோ அப்படின்னு கேட்போம். இது ரெண்டும் ரியாக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், H + வித் வாட்டர். எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னா CH2 CH2 இங்கே இருக்கக்கூடிய அந்த O போய் அதோட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் கிடச்சிருக்கும். இது ஒரு அன்ஸ்டேபிள்.
இது தானாகவே பிரேக் ஆகும். இந்த பாண்ட் இங்கே, இந்த பாண்ட் இங்கே, இந்த பாண்ட் ஓடிடும். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். அதுவும் எத்தனை? 2 ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கிளைகால் டு ஃபார்மால்டிஹைட் கேட்பாங்க. கிளைக்காலை ஃபார்மால்டிஹைடாக எவ்வாறு மாற்றுவார்? கன்வெர்ட் கிளைகால் டு ஃபார்மால்டிஹைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம கிளைகாலோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளிசராலோட ரியாக்ஷன். கிளிசரால் ஃபஸ்ட் எடுத்த உடனே நைட்ரேஸ். கிளைக்காலில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். CH2OH, CHOH, CH2OH. இதான்ப்பா கிளிசரால். இந்த கிளிசராலில் ஆல்ஃபா 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 நல்லா பாருங்கள், 2 பிரைமரி இருக்கும், ஒரே ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கும். ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம், படிச்சு வச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நைட்ரேஷன் பண்ணுறீங்க. நம்ம நைட்ரேஷன் பண்ணோம்னா 1 பண்ணுறதுக்கு 1 நைட்ரிக் ஆசிட், அப்போ 3 பண்ணோம்னா 3 நைட்ரிக் ஆசிட் எடுத்துருக்கணும். அதனால தான் 3HNO3 சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருப்பாங்க. அது மெயினாக கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டாக தான் இருக்கும், டைலூட்டட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடர் கந்தக அமிலம் தான் போட்டிருப்பாங்க. இப்போ நைட்ரிக் ஆசிட் எப்பயும் போல் OH NO2, அதே மாதிரி இங்கேயும் OH NO2, அதே மாதிரி நடுவில் இங்கே எந்த கச்சையும் இங்கே எந்த OH தூக்கிடுங்க, அதே இங்கே கச்சையும் இந்த OH தூக்கிடுங்க. ஸோ அதே நடுவில் போட போகிறீங்கனாலும் போட்டுக்கோங்க. இந்த கட்சி இந்த போயிடுச்சா, மிச்சத்தை அப்படியே ஆட் பண்ணு. CH2ONO2, CHONO2, CH2ONO2. ஸோ இதுக்கு பேர் ட்ரை நைட்ரோகிளிசரின். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்து. ட்ரை நைட்ரோகிளிசரின் அல்லது 1 2 3 ட்ரை நைட்ரோப்ரோபேன். ஓகே, NO2ங்கிறத NO3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்ரோன்னு வந்துடும். அதனால தான் அவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 ட்ரை நைட்ரோ, ட்ரை நைட்ரோ ப்ரோபேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். அதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிளிசரால் டு அக்ரோலின். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கிளிசராலையும் நீங்கள் கிளைகால் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. சி மேலே ஒரு கட்சி, சைடில் ஒரு கட்சி, இந்த சைடு OH. சி இந்த பக்கம் ஒரு கட்சி, ஒரு OH. சி இந்த பக்கம் ஒரு கட்சி, கீழே ஒரு கட்சி, இங்கே ஒரு OH. ஸோ இந்த ரியேஜன் போட்டிருக்காங்க, பொட்டாசியம் பைசல்ஃபேட் வித் ஹீட். ஸோ என்ன நடக்கும், திஸ் இஸ் ஆல்ஃபா, இங்கே இருக்கக்கூடிய கட்சும் இங்கே இருக்கக்கூடிய இந்த OHம் சேர்ந்து எஸ்கேப் ஆகிடும். அப்போ இதில் ஒரு எலக்ட்ரானும் இதில் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த இடத்துல டபுள் பாண்டை ஃபார்ம் ஆகும். அப்போ மேலே CH2 டபுள் பாண்ட் கார்பன், அதில் ஒரு OH, அடுத்த கார்பன் இந்த பக்கம் ஒரு கட்சி இருக்குது, கீழே ஒரு கட்சி இருக்குது, இந்த சைடில் ஒரு OH. ஸோ அகெயினும் இதே மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய OHம் கட்சும் சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ அப்போது CH2 double bond C, double bond C, OH and H. So this is unstable because E0. அப்போ டாட்டோமெரைஸ் நடக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டாட்டோமெரைஸ். ஆக்சிஜன் மேலே வெல்லுவான்னு பேர், அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும். இந்த பாண்ட் கார்பனுக்கு மேலே மைனஸாக போய் நிற்கும். அப்போது CH2 அப்படியே இருக்குது, டபுள் பாண்ட், சிக்கு மேலே மைனஸ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், C டபுள் பாண்ட் OH, கீழே ஒரு H. இந்த மைனஸ் போய் இந்த H ப்ளஸை பிடிச்சிருச்சுன்னா இந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு மேலே போய் இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரல் பண்ணிடும். அப்போ கிடைக்கக்கூடியதை பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH, அகெயின் C டபுள் பாண்ட் OH. ஸோ இதைத்தான் இப்படி எழுதியிருக்காங்க. இதோட நேம் தான் அக்ரோலின். முக்கியமான கொஸ்டின், மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. மெக்கானிசத்தோடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பான்.
நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 1 மார்க் நிறைய கேட்பாங்க. கிளிசராலை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கிது, இதை 1 மார்க்குக்கும் யூஸ் பண்ணலாம், 2 மார்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 1 வேர்டு எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். கிளிசரால் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ கிளிசராலோட ஃபார்முலா போட்டுக்கோங்க. CH2OH, CHOH, again CH2OH. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது டைலூட் நைட்ரிக் ஆசிட். ஸோ டைலூட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது கிளிசரிக் அமிலம். கிளிசரிக் அமிலம் தட் இஸ் ஆசிட். கிளிசரிக் ஆசிடும் டார்டானிக் ஆசிடும் கிடைக்கும். ஸோ கிளிசரிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, டாப்பில் இருக்கக்கூடியது மட்டும் ஆசிடாக மாறிட்டு மிச்சம் ரெண்டும் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் கிளிசரிக் ஆசிட். ப்ளஸ் டார்டானிக்னா மேலே இருக்கிறதும் ஆசிடாக மாறும், கீழே இருக்கிறதும் ஆசிடாக மாறும். திஸ் இஸ் டார்டானிக். ஸோ எப்போது டைலூட் போடும்போது கிளிசரிக்கும் டார்டானிக்கும் கிடைக்கும். இதை மேக்ஸிமம் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே டைலூட்டுக்கு பதிலாக கான்சன்ட்ரேட்டட் போட்டால் அதே கிளைக்கால் எடுத்துக்கோங்க. ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருந்தா கிளிசரிக் ஆசிட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். மேலே இருக்கிறது மட்டும் ஆசிடாகும், மற்ற ரெண்டும் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் கிளிசரிக் ஆசிட், கிளிசரிக் அமிலம். ஸோ டைலூட் போட்டால் கிளிசரிக் அமிலமும் டார்டானிக் அமிலமும் கிடைக்கும். அடர் போட்டிங்கன்னா கிளிசரிக் அமிலம் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே கிளிசரால் எடுத்துட்டு பிஸ்மத் நைட்ரேட் போட்டால் என்ன கிடைக்குதுன்னா 2 காம்பவுண்ட் கிடைக்கும். சாரி, மீசோ ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். மீசோ ஆக்சாலிக் ஆசிட்னா மேலே இருக்கிறதும் ஆசிடு, நடுவில் இருக்கிறது கீட்டோனாக மாறிடும், லாஸ்ட்டாக இருக்கிறதும் ஆசிடாக மாறிடும். இதுக்கு பேர் தான் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இதுவும் முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. கிளிசரால பிஸ்மத் நைட்ரேட்டோட போடும்போது கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு மீசோ ஆக்சாலிக் ஆசிட். நெக்ஸ்ட் அதே கிளிசரால புரோமின் வாட்டர் போடும்போது bromine water or sodium oxybromide or Fenton's reagent, ferrous sulfate sulfuric acid, hydrogen peroxide. Fenton's reagent இதான்பா, Fenton's reagent. bromine water, sodium oxybromide, அப்படி இல்லை Fenton's reagent. இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளிசரால்டிகைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோன். கிளிசரால்டிகைடு அப்படின்னா மேலே இருக்கிறது ஆல்டிகைடாக மாற்றி மற்ற எல்லாத்தையும் அப்படியே போட்டு இதுதான் கிளிசரால்டிகைடு. கிளிசரால்டிகைடு ப்ளஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன். டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னாலே மேலே இருக்கக்கூடியதும் அப்படியே இருக்கும், நடுவில் இருக்கிறது மட்டும் கீட்டோனாக மாறும், கீழே இருக்கிறதும் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் டைஹைட்ராக்சி அசிட்டோன். இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த மிக்சருக்கு பேர் கிளிசரோஸ். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. கிளிசரோஸ். கிளிசரோஸ் அப்படிங்கிறது டைஹைட்ராக்சி அசிட்டோன் அண்ட் கிளிசரால்டிகைடு. இது எப்போ ஃபார்ம் ஆகுது? கிளிசராலோட புரோமின் வாட்டரோ ஆர் சோடியம் ஆக்சிப்ரோமைடோ ஆர் ஃபென்டான்ஸ் ரியேஜெண்டோ போடும்போது கிளிசரால்டிகைடு ப்ளஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் கிடைக்கும். இந்த மிக்சருக்கு பேர் தான் கிளிசரோஸ். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்லேயும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்
அதே கிளிசராலோட LTA lead tetraacetate HiO4 பெராயோடிக் ஆசிட். இந்த ரெண்டில் எது போட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடும் ஃபார்மால்டிஹைடும் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடு. ஸோ லெட் டெட்ராசிட்டேட் போடும்போது ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். HiO4 போடும்போது ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஒன், இதே கிளிசராலோட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடும்போது ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் 1 மார்க். கிளிசரோஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளிசரோஸ் அப்படின்னாலே கிளிசரால்டிஹைடு ப்ளஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஆர் கீட்டோன். இது 2 மார்க்கில் கேட்பாங்க, மறந்துடாது. நெக்ஸ்ட் இதோட யூசஸ் போக நம்ம யூசஸ்னால் பயன்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதோட பயன்கள் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால், தட் இஸ் மெத்தனால். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? பெயிண்ட்ஸ், வார்னிஷ், செலாக், அது மட்டும் இல்லாமல் அட்கேசிவ், சிமெண்ட், இது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு, டிசால்வ் பண்ணுறதுக்கு சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. பெயிண்டை கரைக்கிறதுக்கு, வார்னிஷை கரைக்கிறதுக்கு, செலாக்கை கரைக்கிறதுக்கு, பசை, சிமெண்ட், இது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு இது ஒரு கரைப்பானாக பயன்படுது, சால்வெண்ட்ஸாக பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, செகண்ட் பாயிண்ட்ஸ் டைஸ், சாயங்கள், தென் ட்ரக்ஸு, மருந்து பொருட்கள், தென் பெர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவியங்கள், அது போக ஃபார்மால்டிஹைடு, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு மெத்தனால் வேணும். மெத்தனாலை யூஸ் பண்ணி சாயம் தயாரிக்கலாம், ட்ரக்ஸு, மருந்து பொருட்கள் தயாரிக்கலாம், வாசனை திரவியம் தயாரிக்கலாம், ஃபார்மால்டிஹைடு தயாரிக்கலாம். இதெல்லாம் மெத்தனாலோட பயன்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எத்தனால். ஸோ எத்தனாலோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தனால் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பயன்களை அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ சால்வெண்ட், ஓகேவா? எதெல்லாம் டிசால்வ் பண்ணலாம்? பெயிண்ட்ஸை கரைக்கலாம், வார்னிஷை கரைக்கலாம், செலாக்கை கரைக்கலாம், அட்கெசிவ் அண்ட் சிமெண்ட். நெக்ஸ்ட்டு எத்தனாலை பயன்படுத்தி எதெல்லாம் தயாரிக்கலாம்? குளோரோஃபார்ம், மயக்க மருந்து, குளோரோஃபார்ம் தயாரிக்கலாம், அயோடோஃபார்ம் தயாரிக்கலாம், ப்ரோமோஃபார்மும் தயாரிக்கலாம், டைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பவர் பெட்ரோல், இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பவர் பெட்ரோல் அப்படின்னு. அதில் பெட்ரோல் அது கூட எத்தனால் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பவர் பெட்ரோல். அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் ஸ்பெசிமெனை பதப்படுத்தி வைக்கிறது, இறந்த உடலங்களை கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்கு இது ஒரு சால்வெண்ட்டாக பயன்படும். biological specimen preservation for biological specimen. ஸோ இதெல்லாம் எத்தனாலோட யூசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எத்திலீன் கிளைக்கால், கிளைக்காலோட யூசஸ்.
கிளைக்காலின் பயன்கள். ஸோ அப்போ கிளைக்காலை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆட்டோமொபைல்ஸில் ஆன்டிஃப்ரீஜிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமொபைல் ரேடியேட்டரில் ஆன்டிஃப்ரீஜ் ஏஜெண்டாக எத்திலீன் கிளைக்கால் யூஸ் ஆகும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா ரேடியேட்டரில் வாட்ரு தான் விடுவோம். வாட்டருக்கு விட பக்கத்துலேயே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேன் அந்த வாட்டரை கூல் பண்ணி கிறிஸ்டலாக மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக கிளைக்கால் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்டிஃப்ரீஜிங் ஏஜெண்ட். ஸோ ரேடியேட்டர்களில் உறைவதை தடுக்கும் எதிர்பொருளாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஜி வெடிபொருள் தயாரிக்க பயன்படும். ட்ரை நைட்ரோ கிளைக்கால். அடுத்தது கிளிசரால். இதோட யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்வீட்டனிங் ஏஜெண்டாக இருக்கும். இனிப்பு சுவை ஊட்டக்கூடிய பொருளாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்துவாங்க. அழகு சாதன பொருளில், அப்புறம் ஒளி ஊடுருவக்கூடிய சோப்புகளில், இந்த பிஎல் சோப் மாதிரி அந்த சோப்புகளில் பயன்படுத்துவாங்க. அடுத்து 3வது யூசஸ் இந்த வாட்சஸில் உயர்வு பொருளாக பயன்படுத்துவாங்க. லூப்ரிகண்டாக பயன்படுத்துவாங்க. ஸ்டாம்பேட் இங்கு அதில் யூஸ் பண்ணுவாங்க. தென் 4th ஒன் டைனமைட். இந்த டைனமைட்டுங்கிறது ஒரு எரிபொருள், வெடிபொருள். தட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ். இதை பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூம்ஸ் வராமல், புகையே வராமல் இது வெடிக்கும். ஸோ இதை எப்படி தயாரிப்பாங்கன்னா சைனா களிமண்ணோட சேர்ந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இவ்வளோதான். ஆன்டிஃப்ரீஜிங் ஏஜெண்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்வீட்டனிங் ஏஜெண்ட் கேட்பாங்க. பயாலஜிக்கல் ஸ்பெசிமனை ப்ரிசர்வ் பண்ணுறது எதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். ஸோ எல்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.